கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆப்பிரிக்காவிலே ஒரு பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த ஒரு சிறுமியின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இன்றைக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த அந்த சிறுமியுடைய ஆசிரியர் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக காணப்பட்டார். அவர் பைபிளில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் அது கட்டுக்கதைகள் என்றும் அது நம்பத்தக்கவைகள் அல்ல என்றும் சொல்லி அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அதே போலதான் தேவனானவர் செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரேல் மக்களை நடத்திய சம்பவமும் இருக்கும் என்று சொல்லி சொன்னார். எப்படி என்றால், அந்த செங்கடலானது முழங்கால் அளவு தண்ணீர் தான் இருந்திருக்கும். அதனால்தான் அவ்வளவு மக்கள் எளிதாக கடந்து சென்றனர். அது ஒரு பெரிய அற்புதம் அல்ல, அது ஒரு கட்டுக்கதை என்று சொல்லி அந்த சிறுமியிடம் சொன்னார். அதற்கு அந்த சிறுமி சிரித்துக்கொண்டே, அப்படிப்பட்ட காரியம் நடந்தது என்றால் என் ஆண்டவர் வல்லமையுள்ளவர் தான் அப்படி என்று சொன்னாள். எப்படி என்று அந்த ஆசிரியர் கேட்டபொழுது சொன்னால், அப்படி இஸ்ரேல் மக்கள் அந்த முழங்கால் அளவு தண்ணீரில் தான் கடந்து சென்றார்கள் என்றால், அந்த முழங்கால் அளவு தண்ணீரிலே எகிப்தியர் அனைவரது படைகளையும் கவிழ்த்து போட வல்லமையுள்ள தேவனாக இருந்தார் என்றால், என் தேவன் அவர் உண்மையுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவள் அந்த நாளிலே அந்த ஆசிரியரை சிந்திக்க வைத்தாள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு அந்த சம்பவத்தின் மூலமாய் தெரியப்படுத்துகிறார். அந்த நாட்களிலே அவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னார், மோசையின் மூலமாக சொன்ன வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அருமையான வார்த்தை. நாம் தியானிக்கிற அந்த வார்த்தையானது அந்த நாட்களிலே மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தியருக்கு பயந்து செங்கடலுக்கு எதிராக நின்று கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் நிகழ்த்திய ஒரு மகத்தான அற்புதம் தான் செங்கடலை இரண்டாக பிளந்து அவ்வளோ இஸ்ரவேல் மக்களையும் ஆண்டவர் வழிநடத்தி சென்ற ஒரு சம்பவமாய் காணப்படுகிறது. இது சாதாரண சம்பவம் அல்ல, இது எழுதப்பட்ட ஒரு கதை அல்ல, இது சரித்திரபூர்வமாக நடந்த ஒரு சம்பவமாய் காணப்படுகிறது. அந்த நாட்களிலே தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். அதனால்தான் நாம் எபிரேயரில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜீவனுள்ளதாக எழுதியிருக்கிறார். இது ஒன்றும் சும்மாக ஒரு வார்த்தை அல்ல, வெறும் வார்த்தை அல்ல, இது நிரூபிக்கப்பட்ட, இது ஜீவனாயும் இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைகள் இன்றும் உயிரோடு இருக்கிறது, ஜீவனோடு இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் நம்பினால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அந்த வார்த்தையை விசுவாசிங்க. இது ஏதோ சாதாரண ஒரு புத்தகம் அல்ல, இது ஜீவனுள்ள புத்தகம், இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய புத்தகம். தேவன் இன்றும் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.